நம்ம ஹீரோ விறுவிறுன்னு போய் குழந்தைய ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு அந்த 2 குழந்தைகளையும் வேகமா கொண்டு போய் மனசுல இருந்தாலும் வண்டியில ஏத்துறான். இதையெல்லாம் பார்த்து அந்த ஃபிங்கருங்கிறவன் பாராட்டுறான். அப்படிதான் சூப்பர், அந்த நாய்கள் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துன்னு இன்னும் ஏத்தி வர்றான். திரும்பி பார்த்தா காதலை பாத்துறான். இந்த துரோகத்தை அவளால தாங்கிக்கவே முடியல. சின்ன பசங்களை கூட இறக்கம் இல்லாம இவன் ஏத்தி விடுற இப்பேற்பட்ட ஒருத்தனை லவ் பண்ணிட்டமான அவன் நினைக்கிறான். அந்த பக்கம் வேற தம்பிகாரன் பச்சை யூத குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கான். அதையும் வண்டியில ஏத்த போறானுங்க. இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம அவ ஓடுவா. பின்னாடியே இவனும் ஓடுவான். நில்லுன்னு ஓடுவான். அவ ஓடிக்கிட்டே இருக்கிறா. பக்கத்துல பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன். எங்க ஒரு வண்டியில அடிச்சிருவாளோ அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை அப்படி எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டா. அதுக்கப்புறம் எங்கடா ஆள காணாமனு தேடுறான். பார்த்தா அவ தண்டவாளத்துக்கு நடுவுல நிக்கிறா. கரெக்டா வண்டி வர தன்னைத்தானே வலிச்சுக்கிறா. பாவம். அவ்வளவுதான். தான் காதலி தான் கண்ணு முன்னாடி இறக்கறத பார்த்த அடுத்த கணம் அவன் மனசு அப்படியே நொறுங்கி போக படமும் இந்த இடத்துல முடியுதுங்க. நல்லவன் தான். ஒரு யூத குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவே எவ்வளவோ செய்ய நினைச்சவன் தான். ஆனாலும் விதியை பாத்தீங்களா, கடைசியில இவனும் அவங்க வலிக்கு வலுக்கட்டாயமா இழுக்கப்பட்டு விட்டான். இதெல்லாம் ஏதோ கதை நினைச்சுட்டு இருக்கணும். ஆனா இதெல்லாம் நிஜம். இந்த மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்துல ஜெர்மனில யூதர்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க.